அண்ணா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பசிக்கும்னு நானே டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அண்ணா. அக்கா இந்தாங்க அக்கா, அண்ணனுக்கு போடுங்க. என்ன மாலா இது? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நானே போய் டிஃபன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அக்கா விடுங்கக்கா, அண்ணனுக்கு ஒரு நாள் என் கையால் சாப்பாடு போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அட, சாம்பார் வாசமே கமகமன்னு சூப்பரா இருக்கே. பசங்களா நீங்களும் சாப்பிடுங்க. ஆமாம் பசங்களா, உங்களுக்கும் சேர்ந்து தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சு இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஆண்டி நல்ல வேலை, விளையாண்டு ரொம்ப பசிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை. என்ன ஆண்டி இன்னைக்கு என்ன தோசை சாம்பாரா? ஆமாண்டா சிண்டு, உனக்கு பிடிக்குமேனு நல்லா நெய்யெல்லாம் போட்டு தோசை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார் தான். ஆளுக்கு 4 தோசை சாப்பிடணும். வாவ் ஆண்டி, எங்கள் வீட்டில் எங்கள் மாம் தோசையே பண்ண மாட்டேங்கிறாங்க ஆண்டி. இங்கே வந்தால் தான் நான் தோசை சாப்பிட்றேன். எனக்கு தோசைன்னா ரொம்ப ஃபேவரட் ஆண்டி. லில்லியக்கா, என்னக்கா இது? எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் தோசை பண்றாங்க. உங்க வீட்டுல தோசையே பண்ணாம எனக்கு பிடிச்ச நூடுல்ஸா பண்றாங்க. பேசாம ஒண்ணு பண்ணலாமாக்கா? எங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு வாரம் ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுல நான் ஒரு வாரம் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே சிண்டு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். தோசை சாப்பிட்றதுக்காகவே நான் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்குவேன். சரிடா சிண்டு, பேசுனது போதும். முதல்ல எடுத்து சாப்பிடு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லாரும் எந்திரிக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன். உண்மையாவே சொல்றேன், இந்த தோசைக்கும் சாம்பாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா. என்னங்க இது? சாப்பாடெல்லாம் அந்த ஊரில் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டப்ப எல்லா தோசை இட்லி எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா இப்படி சொல்கிறீங்க? அக்கா, வெளியூரில் எல்லாம் கிடைச்சாலும் நம்ம ஊர் மாதிரி இருக்காதுக்கா. மாலா, நீ பசங்களுக்கு சாம்பார் ஊற்றவே இல்லை பாரு. எல்லாரும் சாம்பார் ஊற்றிக்கோங்க. ஐயோ பெரியமா, நாங்க சாம்பார் எல்லாம் ஊத்திக்க மாட்டோம். வெறும் தோசையே சூப்பரா இருக்கு. இன்னும் 2 தோசை போடுங்க ஆண்டி. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு 4 தோசை சாப்பிட்ருக்கேம்மா. வயிறே பயங்கரமா ஃபுல்லாயிருச்சு. மத்தியானத்துக்கு கூட எதுவும் சாப்பிட தேவையில்லை போல. அண்ணா என்னண்ணா, உங்களுக்காக நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சுருக்கேண்ணே. நீங்கள் என்னன்னா போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிக்கிட்டுமேன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகி தோசை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னது, ராகி தோசை வேற பண்ணிருக்கியா? ஏமா சொல்லியிருந்தா நான் இதையே சாப்பிட்டுருப்பனே. ஐயோ, ஏற்கனவே 4 தோசை சாப்பிட்டேன். இப்போ இந்த ராகி தோசை வேற 2 தோசை போட்டுட்டு இருக்க. போதும்மா போதும், இதுக்கு மேலே போடாத. மாலா, என்ன மாலா இது? ஹோட்டலில் செய்கிற மாதிரி வெரைட்டியாக பண்ணியிருக்க. ஆமாங்க்கா, அண்ணனுக்கு ராகி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும்ல. பசங்களா, நீங்களும் ஆளுக்கு ஒரு தோசை போட்டுக்கோங்க. ஐயோ ஆண்டி, அந்த கருப்பு தோசையெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். அது பாக்குறக்கே என்னமோ மாதிரி இருக்கு. எங்களுக்கு வெள்ளை தோசையே இன்னும் 2 கொடுங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, எனக்கெல்லாம் வெள்ளை தோசை தான் பிடிக்கும். கருப்பு தோசையெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஆண்டி. என்னது, கருப்பு தோசையா? இது ராகி தோசை. இதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியும். அது மட்டும் இல்லை, நல்லா மெமரி பவரெல்லாம் நல்லா இருக்குது. இதில் இரும்பு சத்துன்னு எல்லா சத்தும் இருக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று இன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிடணும். ஹை, இந்த ராகி தோசை சாப்பிட்டா எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கணும். நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். ஆண்டி எனக்கு ஒன்று போடுங்க. பரவாயில்லையே. டே சிண்டு, எப்பவுமே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவேன். இப்போ வேணும்னு கேட்டு சாப்பிட்றையே. அண்ணன் பார்த்தீங்களா? வெரி குட். இப்படித்தான் டெய்லி ராகி கம்புன்னு எல்லாத்தையும் சேர்த்திக்கணும். அம்மா போதும்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லாரும் ராகி தோசை சாப்பிட்டோம்மா. வெரி குட். இனிமேல் நீங்க எல்லாரும் என் கூட தான் உட்காந்து சாப்பிடணும். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், நல்லா பிரெயினும் ஷார்ப்பா இருக்கும். பரவாயில்லையே, நாங்கள் எல்லாம் சொன்னால் அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சொன்ன உடனே சாப்பிட்டாங்களே. அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு 6 மாதம் இருந்தீங்கன்னா போதும்ண்ணே. இந்த பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக ஆயிடுவாங்க. 6 மாசம் என்ன 6 மாசம்? இனிமேல் நான் இங்கே தானே இருக்க போகிறேன். நீ பாரு, இவங்களை எல்லாத்தையும் 6 மாசத்துல எப்படி மாற்றி காமிக்கிறேன்னு பாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? அவங்க பிளேட்டை எடுத்துகிட்டு போய் நீங்களே கழுவி வைக்கணும். புரியுதா? நம்ம சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் அடுத்தவங்களை கழுவ வைக்கக்கூடாது. கமான், சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லாரும் அவங்கவுங்க பிளேட்டை கழுவிட்டு வாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். பப்ளு அண்ணா, என்னது இது? பெரியப்பா எல்லாத்தையும் பிளேட்டு கழுவி வைக்க சொல்லிட்டு அவரையும் காணோம், பண்டி அண்ணாவையும் காணோம். அதான்டா நானும் பார்த்துட்டு இருக்கேன். கழுவி வச்சுட்டு வர்றதுக்குள்ள 2 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் எங்க அம்மா கிட்டையும் கேட்டு பார்த்தேன். எங்க அம்மாக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது கடைக்கு மட்டும் என்னை விட்டுட்டு போகட்டும். நைட்டு கண்டிப்பா கூட்டிட்டு போக சொல்ல போறேன். ஏ பப்ளு, அங்க பாரு, பண்டியும் உங்க அப்பாவும் லாரியில வந்துட்டு இருக்காங்க. ஏதோ திங்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹை பெரியப்பா, என்ன பெரியப்பா இது? நிறைய செங்கல் எல்லாம் லாரியில வந்திருக்க மாதிரி இருக்கு. எதுக்கு பெரியப்பா இவ்வளோ செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்கிறேன்டா சிண்டோ, நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி வெளியில் விளையாண்டுட்டு இருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டுமேனு காம்பவுண்ட் கட்ட போகிறேன். தம்பி, நீ போயிட்டு நான் சொன்ன மாதிரி மணல், அதுக்கப்புறம் ஹாலோ பிளாக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பாப்பா. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறதே உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு அவ்வளோ சேஃப்டியாக இருக்காதுப்பா. நாயெல்லாம் சுற்றிட்டு இருக்கு இல்லையா? அதனால தான் ஒரு பெருசாக ஒரு காம்பவுண்ட் செவர் கட்டலான் இருக்கேன்.
அப்பா அப்பா அங்க பாருங்க, திரும்பவும் அந்த லாரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருச்சுப்பா. அடுத்தது மணல் லோடு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி அப்படியே இங்கே வண்டியை நிறுத்தி மணல் எல்லாம் இங்கே இறக்கிருப்பா. சார் நீங்கள் கேட்ட மாதிரி 4 லோடு மணல் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே இறக்கிடலாம் சார். ஹை பெரியப்பா, அப்படின்னா நம்ம இன்னைக்கே காம்பவுண்ட் செவர் எல்லாம் கட்ட போறோமா? ஆமாண்டா சிண்டோ, உடனடியாக வேலை விடலான்னு பார்க்குறேன். ஓகேப்பா, சரி போய் அடுத்தது கொஞ்சம் செங்கல் ஹாலோ பிளாக் கல்லெல்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா? ஆமாம் சார், அடுத்தது அந்த லோடு தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். வெறும் காம்பவுண்ட் செவர் தான் கட்டுறதுனால இன்னைக்கு ஒரு நாள்லேயே வேலை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் கேட்ட மாதிரி ஹாலோ பிளாக் லோடும் வந்துருச்சு சார். அதையும் அப்படியே இங்கே கொட்டியிருப்பா. ஏய் பண்டி, என்ன பண்டி இது இவ்வளோ எல்லாம் வந்து இறங்கி இருக்கு? அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ளேயே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா வீட்டை சுத்தி பெருசா காம்பவுண்ட் செவரு கட்ட போறாருன்னு நினைக்கிறேன் பண்டி. சார் நீங்கள் சொன்ன மாதிரி மணல், செங்கல், ஹாலோ பிளாக்கள் எல்லாம் இறக்கியாச்சு சார். மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக 2 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு 10 பேர்த்த வேலைக்கு கூப்பிட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். என்னது நாளைக்கு கூட்டிகிட்டு வரையா? உங்கள்கிட்ட நான் தெளிவாக இன்றைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. நானும் இன்றைக்கே ஆரம்பித்து முடிச்சிடலாம் தான் சார் நினச்சேன். ஆனால் மெட்டீரியல்ஸ் இறக்குனதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நாளைக்கு காலையில் டான்னு 6 மணிக்கு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாதுப்பா, மணி 10 தான் ஆச்சு. இப்போ ஆரம்பித்தா கூட சாயந்தரம் 6 மணிக்கு வேலையை முடிச்சிடலாம். சார் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது சார். பாருங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் தனியாக முடிக்க முடியாது. கண்டிப்பாக என் கூட ஒரு 4 பேராவது வேணும் சார். நான் போயிட்டு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துடுறேன். பெரியப்பா என்ன பெரியப்பா இது? காம்பவுண்ட் செவர் தானே, பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா கட்டிடலாம் பெரியப்பா. என்னது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டுறீங்களா? அதெல்லாம் நம்மளால முடியாது சிண்டு. அப்பா இவங்க நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரமாட்டாங்க. இது சின்ன வேலை தானே, நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டிடலாம். அதுவும் சரிதான், முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பார்ப்போம். சரி, ஆளுக்கு ஒரு கரண்டி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் போட்டுடலாம். நீங்கள் மண்ணை எல்லாம் முதல்ல ஈக்குவலாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் என்ன பண்ணலான்னு அடுத்தது பார்த்து சொல்கிறேன். வண்டி அண்ணா எங்கிட்ட கொடுங்க. இந்த கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டியை வச்சு வீட்டு முன்னாடி அப்படியே வந்து இதை லெவல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா பெரியப்பா சொன்ன மாதிரி மேலே சிமெண்ட்டை போட்டு அப்படியே பூசிடலாம்ண்ணா. டே சிண்டோ, நீ ஒருத்தனால தனியா பண்ண முடியாது. இரு நானும் ஒரு கரண்டி எடுத்துட்டு வரேன். என்னடா இது, மண்ணை ஈக்குவலா தள்ளாம அங்கேயும் இங்கேயும் தள்ளிட்டு இருக்கியே. அப்பா எனக்கு தெரிஞ்ச மண்ணு பத்தாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கிறத முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்தது 2 லோடு இன்னும் சொல்லியிருக்கேன். அப்பா வீட்டு முன்னாடி இந்த மாதிரி போட்டோம்னா நான் பேசாம வெளியிலயே உட்காந்து படிப்பேன். வீட்டுக்குள்ள உட்காரத விட வெளியில உட்காந்து படிச்சா சூப்பரா இருக்கும். அண்ணா இங்க பாருங்க, நான் வாசல் முன்னாடி முதல்ல நிறைய போடுங்க. நான் வாசலுக்கு ஈக்குவலா போட்டோம்னா தான் நல்லா இருக்கும். பெரியப்பா லெஃப்ட் சைட்ல எவ்வளவு தூரம், ரைட் சைட்ல எவ்வளவு தூரம்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். எல்லாரும் தள்ளிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் மணல் பத்தாது, அதனால நான் மணல் கொட்ட போறேன். வண்டி அண்ணா இதை கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு கையெல்லாம் வலிக்குதுண்ணா. என்னால இதுக்கு மேல கண்டிப்பா ஸ்ப்ரெட் பண்ண முடியாது பெரியப்பா. பேசாம அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பெரியப்பா. டே சிண்டோ, இதுக்கு தான் நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஒரு மெஷின் இருக்குடா. நான் போய் இப்ப அந்த மெஷினை எடுத்துட்டு வரேன் பாரு. என்ன மெஷின் இருக்கு? பப்ளு அண்ணா எதை எடுக்க போறாங்க? டே சிண்டோ பாத்தியா, இதுதான் ஜேசிபிடா. இதை வச்சு அப்படியே மண்ணை அள்ளி நமக்கு எங்க வேணும்னாலும் கொட்டிடலாம். ஹை அண்ணா, இந்த மெஷினை நீங்க முன்னாடியே எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நம்ம வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹை அண்ணா, என்னன்னா இது ரிமோட்ல வேலை செய்யறதா? ஆமாண்டா, ரிமோட் ஆப்ரேட் பண்ணோம்னா அப்படியே நம்ம முன்னாடி பின்னாடின்னு எங்க வேணாலும் போய்க்கலாம். நான்சி, ரோஸ் எல்லாரும் தள்ளிக்கோங்க, வண்டி இடிச்சிட போகுது பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த வண்டியை வச்சு மணலை நம்ம ஈஸியா லெவல் பண்ணிட முடியும். ஹை அண்ணா, இந்த வண்டி சூப்பரா இருக்குண்ணா. வண்டி சூப்பரா ஓடுது, எங்கிட்ட கொடுங்கண்ணா, நான் ஓட்டி பாக்குறேன். அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்டா சிண்டோ. இங்க பாரு, மணலை இப்படி அள்ளி கரெக்டா கொட்டணும். நீ பாட்டுக்கு கொட்டின இடத்துலயே கொட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, லெவல் ஆகாது. இப்ப நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. டே பப்ளு, என்னடா இது, இந்த ஜேசிபி வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு வந்தியா? அட சூப்பரா போகுது. வாடகைக்கெல்லாம் எடுத்துட்டு வரலடா, அந்த அங்கிள் தான் நம்ம வீட்டுல வேலைன்னு சொன்னோடனே வாடகையெல்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. சாயந்தரம் கொண்டு போய் விட்டோம்னா போதும். நீங்க 2 பேரும் அப்படியே நில்லுங்க. இப்ப இங்க இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் எடுத்து வாசல் ஃபுல்லா நான் கொட்டி லெவல் பண்ணிடுவேன். அண்ணா அங்க பாருங்க, நான் எடுத்த இடத்துலயே மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லடா சிண்டோ, மண்ணை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இந்த வண்டியை 2 தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டினோம்னா போதும், எல்லாம் லெவல் ஆயிரும். கிட்டத்தட்ட லெவல் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல மட்டும் இருக்கு பாருங்க. நல்லா வண்டியை வேகமா ஓட்டுனீங்கன்னா மண்ணு தானா லெவல் ஆயிரும்ண்ணா. அப்படியே அந்த மேடு மேல ஏத்துங்க. என்னடா இது, அந்த மேடு மேல வண்டி போக மாட்டேங்குது. இரு இப்ப வேகமா போய், அட போகவே மாட்டேங்குது. இரு, மண்ணு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சே நான்சி, ஃபாஸ்டா ஓட்டு நான்சி, ஃபாஸ்டா ஆப்ரேட் பண்ணு. ஃபாஸ்டா வேகமா போனோம்னா தான் அந்த மேடு மேல ஏறும். இரு பப்ளு, நானும் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேல மேடு ஏற மாட்டேங்குது பாரு. நீ கொஞ்சம் லெஃப்ட், இப்ப போயிரும்னு நினைக்கிறேன். என்னது இது, போகவே மாட்டேங்குது. பேக்ல வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு ஃப்ரண்ட்ல போனா கூட இப்ப கரெக்டா லெவல் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
நான்சி நல்லா பிரஸ் பண்ணு ஃப்ரண்ட் கீரை பிரஸ் பண்ணினா நல்லா போகும். போகுது பாரு. ஹை அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. இப்ப மண்ணு எல்லா இடத்துலயும் லெவல் ஆயிருச்சு பாருங்க. அவ்வளவுதான், இனி 2 பக்கமும் நீங்க செங்கல் எடுத்து வச்சு காம்பவுண்ட் செவரு கட்ட வேண்டியதுதான். அப்பா வந்து பார்த்தாருன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிருவாரு. ஏய், நீங்க 3 பேருமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. நாங்க இந்த பக்கம் இந்த ஹாலோ பிளாக் கல்லெல்லாம் அடுக்கிட்டே வர்றோம், நீங்க நடுவுல சிமெண்ட் போட்டுருங்க. ஏ புஷ்பா, ஒரு லேயர் அடுக்குனா பத்தாது சரியா? அது மேல அப்படியே கரெக்டா அடுக்கிட்டே வரணும். அது மட்டும் இல்ல, லைன் ஸ்ட்ரெயிட்டா வரணும். அப்படி இல்லாட்டி செவரு கோணையா போயிரும். ஏ பண்டி, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தானே அடுக்கணும். அந்த மாதிரி தான், ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லாட்டி செவரு கீழே விழுக பார்க்கும். அது மட்டும் இல்ல, 2 செங்கலுக்கும் நடுவுல ஒரு செங்கல் வைக்கணும். அப்பதான் செவரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்க கூடாது. ஓகேவா? வண்டி அண்ணா அவங்க அந்த பக்கம் அடுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த பக்கம் வைக்கலாம்ண்ணா. நீங்க இந்த பக்கம் வச்சுட்டே வாங்க. அண்ணா சிவப்பு கலர் செங்கல் வைக்காம இதையானா வச்சிட்டு இருக்கீங்க? பெரியப்பா அதைத்தானே வைக்க சொன்னாரு. அது சிறுசா இருக்குடா சிண்டு, இதுதானே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுதான் அதை விட ஸ்ட்ராங். இது இன்னைக்கு கட்டினா நாளைக்கே காஞ்சிரும். அதுன்னா 1 வாரம் ஆகும் சரியா? ஓ ஆமா இல்ல, பெரியப்பா இன்னைக்கே வேலை முடிக்கணும்னு சொன்னாரு. அதனால இதைத்தான் வைக்கணும். அண்ணா இருங்க, அடுத்த ரவுண்ட் நான் வைக்கிறேன். டே சிண்டு பார்த்து வைடா, கீழே விழுந்துற போது. கேர்ஃபுல்லா வைக்கணும். லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 2 செங்கலுக்கும் நடுவுல ஒரு செங்கல் வர்ற மாதிரி வைக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல அண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இங்க பாருங்க, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கேன்னு பாருங்க. இப்ப அது மேல ஏறி நடக்கிறேன், அது ஒண்ணுமே ஆகாது பாருங்க. டே சிண்டு சொன்னா கேளுடா, அது கீழே விழுந்துரும். சொன்னா கேளு. அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா, நீங்க தானே சொன்னீங்க இது ஒரே நாள்ல காஞ்சிரும்னு. ஓகே, இப்ப எல்லாம் போட்டீங்க இல்லையா? நான் திரும்பவும் இந்த வண்டியை ஒரு தடவை ஓட்டி நல்லா லெவல் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? வண்டியை கொண்டு போய் பின்னாடி செவுத்து மேல இடிச்சு செவுத்த உடைச்சிடாதடா, சொன்னா கேளு. அதெல்லாம் உடைக்க மாட்டேன்டா, கரெக்டா ஃப்ளோர்ல மட்டும்தான் ஓட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ளோர்ல ஓட்டினோம்னா தான் ஃப்ளோர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ணா இதுக்கு மேல ஓட்டினீங்கன்னா அவ்வளவுதானா, நீங்க பேசாம கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு வாங்கண்ணா. ஓகே, இப்போ இந்த 2 காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவுல கேட்டு வச்சோம்னா நம்மளோட காம்பவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும். சார் என்ன சார் இது? நாளைக்கு எங்களை வர சொல்லிட்டு இன்னைக்கே பார்த்தா வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. என்னப்பா பண்றது? நீ நாளைக்கு நாளானிக்குன்னு சொல்லிட்டு இருந்த, அதான் பசங்க ஆர்வத்தோட இன்னைக்கே முடிச்சுட்டாங்க. என்ன சார் நீங்க நாளைக்கு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி என் வேலையில தூக்கி மண்ணெளி போட்டுட்டீங்களே. எல்லாம் இந்த பசங்களை சொல்லணும். பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போல இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் நீங்க எல்லாரும் ஒன்னா வெளியில படுத்து நிம்மதியா தூங்கலாம். அப்பா, நான் அந்த அங்கிள் கிட்ட இந்த வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. மணி ஏற்கனவே 7 ஆச்சுப்பா, சீக்கிரமா வண்டியை விட்டுட்டு வந்துரு. அவங்க வீடு இந்த பக்கம் தானே இருக்கு, எங்க அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கா? என்னங்க இது, கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்படி வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் செவரெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. பரவாயில்லைங்க, இது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆண்டி உங்களுக்கு தெரியுமா, அங்கிள் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வெளியில படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டாரு. அம்மா நான் கூட இன்னைக்கு இவங்களோட வெளியில தாம்மா படுத்து தூங்க போறேன். சும்மாவே இந்த நான்சி பண்டி பப்ளு கூட தான் தூங்குறேன்னு சொல்லுவா. இப்போ காம்பவுண்ட் செவர் வேற கட்டிட்டீங்கண்ணே, இனி நான்சி எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டா. அம்மா பேசாம நீங்களும் பண்டியோட அம்மா கூட நம்ம எல்லாரும் இன்னைக்கு வெளியில படுத்து தூங்கலாமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வேணும்னா இங்கே படுத்து தூங்கு, நான் உள்ளே போய் படுத்து தூங்க போகிறேன். நைட்டு வந்து 10 மணிக்கு கதவை தட்டினா கண்டிப்பாக திறக்க மாட்டேன் நான்சி. அம்மா அதெல்லாம் நான் தட்ட மாட்டேம்மா, நீங்கள் போய் நல்லா கதவை பூட்டிட்டு படுத்து தூங்குங்க. நான் முதல் ஆளாக போய் இடத்த பிடிச்சி தூங்க போகிறேன். ஆண்டி குளிரடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க ஆண்டி. நீங்கள் எல்லாரும் படுங்க, அதுக்கப்புறமா நானே கொண்டு வந்து பெட்ஷீட்டை போத்தி விடுறேன். ஏ புஷ்பா, நான் கூட இன்னைக்கு பண்டி பப்ளு கூட இங்கே தான் படுக்க போகிறேன். டேய் சிண்டு, நீ இந்த பக்கம் வந்து ஓரத்தில் படுத்துக்கோடா, எனக்கு ஓரத்தில் படுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்னக்கா நீங்க இப்ப கூட பயந்துட்டே இருக்கீங்க? அங்கிள் நீங்க சொன்ன மாதிரி காம்பவுண்ட் செவர் கட்டினதுக்கு அப்புறம் வெளியில படுக்கிறது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அங்கிள். இல்லாட்டி வெளியில படுக்கிறதுக்கு எனக்கே பயமா தான் இருக்கும் அங்கிள். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா படுத்து தூங்க போறேன். எனக்கு அந்த பக்கம் காம்பவுண்ட் செவரு தான் இருக்கு. வேலை செஞ்சதுல எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. அதனால என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. குட் நைட். நானும் இதுக்கு மேல நிம்மதியா படுத்து தூங்க போறேன் அங்கிள். பெட்ஷீட் மட்டும் எடுத்துட்டு வாங்க அங்கிள். நல்ல வேலை எனக்கு சென்டர்ல இடம் கிடைச்சிச்சு, இல்லாட்டி எப்பவும் போல ஓரத்துல போட்டிருப்பீங்க. அக்கா என்னக்கா நீங்க இப்ப போய் ஓரத்துல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் நமக்கு அந்த பக்கம் காம்பவுண்ட் செவர் இருக்குல்ல, அதனால நான் பயப்படாம தூங்க போறேன். நாளைக்கு சண்டே தானே, அதனால நான் காலையில 8 மணி வரைக்கும் படுத்து தூங்க போறேன். 8 மணி வரைக்கும் தூங்க போறீங்களா? காலையில 6 மணிக்கே வெயில் அடிக்க போது, எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓட போறீங்க பாருங்க. சரி சரி, பேசிட்டே இருக்காம எல்லாரும் படுத்து தூங்குங்க. மணி ஆல்ரெடி 10 ஆச்சு. நான் உள்ள போய் உங்க எல்லாத்துக்கும் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன்.